ஜி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் ஜி. தரமா இருக்குண்ணே, நிஜமா இதெல்லாம் நல்லா இருக்கு. நம்ம வந்து கழுதையை காட்டிட்டு இதுதான் குதிரைன்னு சொன்னா மக்கள் பாக்குறவங்களுக்கும் தெரியணும்ல, எது பொருள் கழுதை எது குதிரை பார்த்து எடுத்துக்குங்க. 4 ஒன்னு வாங்கினா 3 ஃப்ரீ. ஃபிட்னஸ் பாத்துக்கங்க. இப்பதானே வேணும் உங்களுக்கு. இது மார்பல்ல எல்லாத்துலயும் போகும். இது தண்ணியில போட்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தொழிச்சிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பொருள் அந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்கல்ல, இன்னும் நிறைய இருக்கு. உடனே D17 சேனலை வந்து யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏர்ல கன்ஃபார்மா சம்பவம் பண்றேன். சென்னையில கொடுக்க முடியாத ரேட். பூட் பூட் பூட்னுவாங்க. பிளாக் பிளாக் பிளாக்னு கேட்பீங்க. குஷன் கிரிப். ஆனா மக்கள் தெளிவானது எடுத்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா? புத்திசாலி நம்ம ஏமாடி. என்னால நீ வளர்ந்த உன்னால நான் வளர்ந்தேன் கிடையாதுங்க. நீங்க பொருள் தாரமா கொடுக்குறீங்க, நாங்களும் அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? 1 2 ka 4 4 2 ka 1 my name 1 2 ka 4 4 2 ka 1 my name is Lakhan my name is Lakhan. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். இப்ப எங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, பெரம்பூர்ல வாக்கின் ஸ்ட்ரீட் உள்ள ஃபபியா என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். ஷூஸ் ஓகி வேற லெவல்ல கொடுத்திருந்தாரு. 100 ரூபாய்க்கு ஷூ கொடுத்திருந்தாரு. 150 ரூபாய்க்கு 2 காம்போ கொடுத்திருந்தாரு. வேற லெவல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா ஓகி இல்லைன்றவங்களுக்கு புக்ல கான்டாக்ட்லாம் வாங்கி அதுல பாதி பேருக்கு கொடுத்துட்டாரு. மீதி வேணும்ன்றவங்க வந்து யாருக்காச்சும் இல்லைன்னா நீங்க திருப்பி கால் பண்ணுங்க, இல்ல நம்பர் கொடுத்துட்டு போங்க. அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பா அது வரும். அதை தாண்டி இன்னைக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய மூட்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீட்டில் காட்டுறேன், அதெல்லாம் பாருங்க. நிறைய சூப்பராக வந்திருக்குங்க. எல்லாம் பிராண்டட் வந்திருக்கு. பிராண்டு நேம் மென்ஷன் பண்ண மாட்டோம், ஆனால் பிராண்டு நேம் பக்காவாக வந்திருக்கு. எல்லாமே சூப்பர் குவாலிட்டி, எல்லாம் ரேட்டு கம்மியாக வந்திருக்கு. ஃபுல்லாக மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்பிளேல கீழே அவரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணுங்க. அங்கேயே அட்ரஸ் கூட போட்டுட்ருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. சின்ன சின்ன ஷார்ட்ஸு ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது கஷ்டம். ஏன்னா வீடியோவில் என்ன சொல்கிறோன்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அதை தாண்டி எந்த கடைக்காரங்களுக்கும் நம்ம வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுறது கிடையாது, நான் டைரக்டரும் கிடையாது. சரிங்களா? கடைக்காரங்க அவங்களாம் சுயமாக யோசித்து அவங்க தான் பேசுகிறாங்க. சரிங்களா? நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி நான் தான் சொல்லி கொடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் வீடியோ பண்ணியிருக்கீங்க, நீங்களும் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்லி கொடுத்தா நீங்கள் பேசுகிறீங்களா? அப்போது இல்லை நீங்களா தானே பேசியிருக்கீங்க. இவங்ககிட்ட சண்டை போடுங்க, அவங்ககிட்ட சண்டை போடுங்க நம்ம என்றைக்குமே சொல்கிறது கிடையாது. நீங்கள் சுயமாக யோசிச்சுட்டு பேசக்கூடிய விஷயங்களை நாம் வீடியோவாக எடுத்து போடுறோம். அதுதான் என்னோட வேலை. அதை தாண்டி நம்ம தான் எதுனா ஒன்று சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம யாருக்கும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. தப்பாக பேசுனீங்கன்னா கூட தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சரிங்களா? நான் எப்படின்றது நிறைய கடைக்காரங்களுக்கும் தெரியும், நிறைய வியூவர்ஸுக்கும் தெரியும். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஒரு வேட்டை ஆரம்பம் நினைச்சேன். ஊர்ல இல்லாத போது என்னதும் நடந்துட்டு இருக்கு. சோ நம்ம ஊர்ல எல்லாம் நம்மளுக்கு சாதகமா ஆயிடுச்சு. நம்ம யாருக்கும் சொல்லி கொடுத்து பேசுறதுக்கு நான் அவ்வளோ நம்ம மூளை இல்லாதவங்களா இருக்கிறோம். சொல்றாங்க மூளையே இல்லையா? அப்படி மூளை இல்லாதவனா நான் உலகத்துக்கே தெரிய வைக்கிறேன். தமிழ்நாடே ஒரு நாள் திரும்பி பார்க்க வைக்கிறேன் ஜி. ஆல்ரெடி பாத்துட்டாங்க, இன்னும் பலமா பார்க்க வைக்கிறேன். சூப்பர். செஞ்சிடலாமா? என்ன செய்ய போறீங்க அப்படி பலமா? செய்யறதெல்லாம் இல்ல, வேற லெவல்ல செய்யணும். அதுதான் நம்ம வந்து போட்டி போட்டு அடுத்தவனை வளர விடுறதுன்ட்டு இல்ல. நம்ம வந்து அதாவது எப்படின்னா பொருளை சொல்லிடுறேன், பொருளை சொல்லிடுறேன். நிறைய பேர் வரட்டும், நம்மள வச்சு வர்றதுன்ட்டு இல்ல, நம்ம யாரையும் வச்சு வளர போறது இல்ல. நம்ம பொருள் தரமா கொடுங்க. சரி, இன்னைக்கு இன்ஸ்டால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் ஆயிருக்காங்க உங்களுக்கு? 28. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தாங்க? 100 கீழே தான் இருந்தது நான் உங்ககிட்ட வரும்போது. அப்ப நான் வீடியோ போடும்போது எப்படி ஆயிடுச்சு? இப்போ 85 பிளஸ் 87 வந்திருக்குல்ல. 1 மில்லியன் 1 லேக் அடிக்க போறீங்க யூடியூப்ல. அடிச்சுட்டாங்கன்னா அடிப்போம். அதுக்கேற்ற மாதிரி நான் பொருள் தரேன், கொடுப்போம். நம்மளும் சிறப்பா மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். நீங்க நல்லது பண்ண போய் தானே நானும் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க சேனல்ல எடுத்து காட்டுறேன். ஒரு சேனல்காரங்க வந்து நம்ம நாள சம்பாதிச்சிருக்காங்க, நானும் ஒரு நாள சம்பாதிச்சிருக்கும் போது ஒரு சின்ன பையன் வந்து கலாய்க்கும் போது மக்கள் பார்த்திருக்காங்க. அவர் வந்து சொல்றாரு, அவர் பேசும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களை கேள்வி கேட்கும் போது அதே யூடியூபர்ஸ் தான் அவன் பேசும்போது நீங்க கேள்வி கேட்டிருக்கணும், அது போட்டிருக்க கூடாது. இப்ப யாருக்கு பாதிப்பு? சிவனே வந்தாப்பா வெள்ளையும் சொல்லியும் தள்ளி விட்டாங்களப்பா. சேத்துல தள்ளி விட்டாங்க. அதாவது வந்து வேண்டாம், அதை பத்தி விட்டுருங்க. இப்போ யாருக்கு பாதிப்பு? எனக்கு பாதிப்பு இல்ல, உங்களுக்கு தானே பாதிப்பு. பொருள் தரமா கொடுத்தனா உங்க மக்களை ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. இனிமேட்டு தான் சிறப்பு சம்பவம் வேட்டை ஆரம்பம்.
சூப்பர். ஓகேவா? இதை தாண்டி 2 பேரும் நண்பர்கள் கட்டி பிடிச்சிப்போம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க பார்த்து பண்றீங்க, அதெல்லாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பிரிக்கல இங்க, சரிங்களா? பாருங்க ஜி, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துட்டு வந்து பிசினஸ்ல சேர்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நான் வந்து அறிவில்லாதவன் இல்ல, நான் முட்டாளும் இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது வந்து வெளியே, பிசினஸ்ன்றது வந்து உள்ள. ஃப்ரெண்டு வந்தாலும் இனிமேல் இருந்து பிசினஸை தான் பார்ப்பேன். ஃப்ரெண்டா வெளியே வா, டீ வாங்கி தரேன், காஃபி வாங்கி தரேன், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ, பிசினஸ்ல மட்டும் இல்ல. இதுல நான் சொல்லி கொடுத்து அவர் பேச போறது கிடையாது, நான் யாருக்கும் சொல்லி கொடுக்க போறது கிடையாது, யார் பேச்சுக்கும் போறது இல்ல ஜி. நம்ம சிவனா இருந்தா நம்மள தேவையில்லாம நோன்றானுங்க, இதுக்கப்புறமும் வந்து நோன்றாங்கன்னா நோண்டிட்டு போட்டோம், நம்ம அவங்கள பாதரே பண்ணக்கூடாது, தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கிட்ட பொருள் இருக்கு, ஒருத்தவங்க கேட்டாங்க 4 காசு பார்த்தோம்னா, 4 காசு பார்த்தோம்னா நான் உங்க காசுல இருந்தா கொடுத்தேன், இல்ல உங்க அப்பா வீட்டு காசுல இருந்தா கொடுத்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் வளர்ந்து வரேன், அதுல உனக்கு என்ன இருக்கு? இத பாருங்க, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நெருப்புல ஏறிற கட்டை யாருக்கு லாஸ்? கட்டைக்கு தான் லாஸ், சாம்பலாய் தான் போகும். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு போலாம். நம்ம காலை மெரிக்கிறாங்களா, மெரிச்சிட்டு போட்டோமே, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையில காமிச்சிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். இப்போ நம்ம யாரையும் வலிக்கணும், வலிச்சு நம்ம பெரிய ஆளவனும் வெளிச்சிட்டு வலிக்க சொல்ல நாங்க சொன்னோம், அது எதுக்குங்க? இப்போ அவர்னால நான் வளர்ந்தேன்றாங்க, நான் பொருள் தரமா கொடுத்தேன், நீங்க தரமா மக்களுக்கு காமிச்சிங்க. நான் இது வந்து இப்போ புதுசா நான் ஒன்றும் பண்ணலையே, 2012ல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். பட் உலகத்துக்கு தெரியாது. சிங்கர் ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம வந்து பாரிஸ் கார்னர்லயே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இதே பக்கத்து தெரு முகமது ஸ்ட்ரீட்ல இந்த ஃபேக்டரியே இருந்தது, நான் எல்லா கடைக்காரங்களுக்கும் கொடுத்துருக்கேன். பாக்குறவங்களுக்கு தெரியும், பட் உலகத்துக்கு தெரியல. யூடியூப் இப்போ வந்திருக்கு, உலகத்துக்கு தெரியல. நல்ல பொருளா கொடுக்குறேன், ரீச் ஆயிட்டேன். இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, துணி ஃபீல்ட்ல நானும் தான் கொடுத்தேன், 250 ரூபாய்க்கு எல்லாருமே அது ரீச் ஆயிடுச்சு. இன்னைக்கு கடைக்காரங்க வந்து அவங்களுக்கு வந்து சான்ஸ், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சான்ஸ் இல்ல. ஏன் பிளாட்ஃபார்ம்ல நல்லா வித்துட்டு இருந்தா அங்கெல்லாம் சப்ளை இருந்தது, நான் ப்ரொடக்ஷன் பண்ணேன். சரி, நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ எனக்கு எது தோது அதுதான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன், அதுல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஏன் நடுவுல நான் துணி எடுக்கலையா, இறக்கணும்னு எனக்கு மெயின்ல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இதுல கால் அதுல ஒரு கால் இல்ல, ஒரே கால் வைக்கணும், கரெக்டா வைக்கணும், கரெக்டா போயிட்டே இருக்கணும். அதான் போயிட்டு இருக்கீங்க, கரெக்டா மக்கள் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஜி, சொல்ற ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பக்காவா வந்துச்சா? இப்போ கரெக்டா வந்துச்சா? இப்போ அடிக்கிறீங்க ஜி, 2 lakhs அடிக்கிறீங்க ஜி. அடிக்கலானே. இதுல என்னன்னா, என்னால நீ வளர்ந்த உன்னால நான் வளர்ந்தேன் கிடையாதுங்க. நீங்க பொருள் தாரமா கொடுக்குறீங்க, நாங்களும் அதை வந்து எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால ரீச். இப்போ நீங்க வந்து எனக்கு எடுக்கிறீங்க, இப்போ பக்கத்துல இருந்தா பண்ண மாட்டேன்ட்டீங்க. ஏன் நான் பொருள் நல்லா தரேன், நீங்களும் வந்து நான் பண்ணி தரேன். அப்படி இருக்கும்போது 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் பிசினஸ். கரெக்டா இல்லையா? பக்காவா பண்ணிடலாம். இப்போ ஓகி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் ஜி, 350 ரூபாய் தான் நம்ம கொடுத்தோம். வாங்கிட்டு போனவங்க கமெண்ட்ஸ் போல நம்பர் எழுதி வச்சிருக்கோம். எவ்வளவு பேர் திட்டுறானுங்க, எல்லாமே பண்றானுங்க. இப்போ மக்களுக்கும் வந்து நான் எல்லார்கிட்டயும் சாபமும் வாங்கியிருக்கேன், தேவையில்லாம எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் கடைக்காரங்கள சாபம் வாங்கிட்டு இருக்கேன், எதுவும் பண்ணாமையே. என்ன இப்போ வந்து அந்த ஓகியை வந்து 400 ரூபாய்க்கே தருவேன். ஏன்னா நம்பர் பாதி பேர் இருக்காங்க, வந்து வாங்கிக்கங்க. எவன் வாங்கிட்டு போனானோ நம்பர் இருக்கு. நாளைக்கு வாங்கலன்னு சொல்லும் போது என் கடையில ஏறி வந்து வாங்கியிருக்காங்க, 1 ரூபாய் அட்வான்ஸ் வாங்காம தானே கொடுத்தேன், நியாயமா கொடுத்தேன்ல. நான் அட்வான்ஸ் வாங்கின்னு உன்னை ஏமாத்தல. இப்போ ஓகே காட்டிடுறேன், ஒயிட்டும் இருக்கு, அதுல 3 கலர்ஸ் வந்திருக்கு, அதுவும் காட்டிடுறேன். இப்போ காட்டுற ஒரு பொருளும் பாருங்க, தரமா இருக்கும். வாங்க பார்க்கலாம் என்னென்ன வந்திருக்குன்னு பாப்போம். வாங்க பட்டுன்னு காமிச்சிடலாம். இந்தாங்க, பிராண்டு தான் ஜி. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் ஜி. கரெக்டா? காசு வளர அறிவும் வளரும், பிசினஸும் வளரும். கரெக்டா இல்லையா? ஒன்னும் இல்ல, வெற்றி பெற்ற மனிதர்லாம் புத்திசாலி இல்ல, புரியுதுங்களா? அதாவது நான் வெற்றி பட்டுட்டேன், நான் புத்திசாலி இல்ல தான் வச்சுக்கீங்களேன், புத்தியே இல்ல, ஆனாலும் ஜெயிச்சிட்டேன்ல. கரெக்டா இல்லையா? பாத்தீங்களா பீஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. இது பேரு பாத்தீங்க. கட் பண்ணுங்க ஜி, ஆனா பாத்துக்கங்க, அதை கட் பண்ணிடுங்க. எவ்வளவு என்ன கொடுக்கலாம்? லைட் வெயிட் வித் வந்து ஸ்போர்ட்ஸ், வாக்கிங், ஜாக்கிங் எல்லாமே. இது லாஸ்ட்ல ஒரு டான்ஸ் ஆடி காட்டிடலாமா? எப்படின்னா 1 2 கா 4 4 2 கா 1 மை நேம் இஸ் லகன் ஆடிடலாமா? அது அடுத்த வீடியோல ஆடலாம். 350 ரூபாய்க்கு சிறப்பா செஞ்சாங்கல்ல, நான் சிறப்பா செஞ்சிடலாம். இந்தாங்க ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து எடுத்துக்கோ, லிமிட்டட் ஸ்டாக்கு, 10 வரைக்கும் இருக்கு, 500 rupees. ஜி ரேட் என்ன ரேட் தெரியுமா? இது சென்னையில சுத்தி பாத்துருங்க ஜி, விக்கிறவங்க விக்கட்டும் ஜி, செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஜி, பாத்துங்க ஜி, 500 ரூபாய் ஜி. அடுத்தது இந்தாங்க, ஒன்னு பேக்கிங் பாத்தீங்கல்ல, காசு எல்லாத்துக்கும் செலவாகும்ல, அதுலயே கலர்ஸ் பாத்தீங்கல்ல, வேற லெவல்ல இருக்கு. பாட்டம் பாத்தீங்கல்ல, லைட் வெயிட்,
சூப்பர்ண்ணே. குஷன் கிரிப் ஜி ஒன்னும் பார்த்து எடுக்கிறேன். அதாவது வந்து ரேஸ்ல ஓடுறது குதிரையா கழுதையா இல்ல ஜி? குதிரை. ரேஸ்ல ஓடக்கூடிய குதிரை, கழுதை இல்ல. ரேஸ்ல எடுத்துன்னு போயிட்டு கழுதை நிக்க வச்சா மொல்லமா தான் போகும். குதிரை எப்படி போகும்? அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். எப்படி இருக்கு? நம்ம வந்து கழுதையை காட்டிட்டு இதுதான் குதிரைன்னு சொன்னா மக்கள் பாக்குறவங்களுக்கும் தெரியணும்ல, எது பொருள் கழுதை எது குதிரை பார்த்து எடுத்துக்குங்க. கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான். ரேஸ்ல ஓட போறது எது, கழுதையா குதிரையா? இது எப்படி இருக்கு? எல்லாமே 500 தான். 1 ரூபாய் கம்மி பண்ண மாட்டேன். 1 ரூபாய் கம்மி பண்ண மாட்டேன். உங்களுக்கு இதோட கம்மியா கொடுத்தாங்கன்னா வெளியே எடுத்துக்கோங்கன்றேன். பொருள் தரமா கொடுக்குறேன். இதோட கம்மியா கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கோ. இந்தா இது எப்படி இருக்கு? பிளாக் பிளாக் பிளாக்னு கேட்பீங்க சரியா? இது மட்டும் 450க்கு கொடுத்துறேன். 450. ஆமா, ரீசனபிளா இருக்கும், நல்லா இருக்கும், கொடுத்துறேன். இப்போ பாருங்க, பாக்ஸ் எல்லாம் காட்ட வேண்டாம் அவசியம் இல்லை. இந்த பொருள் பாருங்க சும்மா எப்படி இருக்கு. பூட் பூட் பூட்டுன்னுவாங்க, போட்டு சூட்டு பூட்டுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பூட்டு தான். இதுவும் அதே தான். என் குவாலிட்டிக்கு வெளியே குவாலிட்டிக்கும் செக் பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் குவாலிட்டி தான் பேசும், நான் பேச மாட்டேன். குவாலிட்டி தான் பேசும். ஜி பொருள் இல்லைன்னா கூட நம்ம நம்பர் வாங்கி கொடுக்குறோம்ல, தரலனா நீங்க கேட்கணும். தரலனா யாருக்கு ஃபோன் அடிக்கணும்? D17க்கு ஃபோன் அடிக்கணும். ஃபோன் அடிச்சு D17 தரலன்னு நினைச்சீங்களா, D17 அடிங்க. D17 என்ன அடிக்கட்டும், அப்படி இல்ல பொருளை கொடுத்துருவோம். நம்பர்ஸ் வாங்கி வச்சிடுவோம், ஆர்டர் பேஸ்ல கொடுத்துடுறோம்ல. செய்யற பொருள் தானே ஜி, கரெக்டா இல்லையா? இது எப்படி இருக்கு? எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். இந்தாங்க, இது காட்டுறது தான் சீனே. இப்போ எப்படி இருக்கு? இன்னும் ஜி இன்னும் வர்ற ஜி. இப்போ இது இல்லப்பா, மேலேயும் வந்துடுச்சு. இப்போ என்ன சும்மாவா? வேட்டையாடணும், கிளீனா ஆடணும். சர்றக்கு பயங்கரமா இருக்கிறீங்க. இந்த யூடியூப லான்ச் பண்ணிடுங்க. அடுத்தது திடீர்னு இன்னொன்னு உள்ள வரும். 1-2-4 4-2-1 எப்படி? 1க்கு 4 4க்கு 1 அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு கேம், ஏன்னா அந்த கேம் நம்மளும் ஆடி இருக்கிறோம். புதுசா நம்மளும் ஆடலாமே. மல்டிப்ளஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு டிவைட் பண்ணா 1ல வந்து நிக்கும். எப்படி? புரியுதா? 100 50 70 60 எல்லாம் தூக்கின்னு வந்து போடு. 1த்துல ஒரே அமௌண்ட்ல போடு, எது வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா மக்கள் தெளிவானது எடுத்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா? புத்திசாலி நம்ம ஏமாடி. இப்போ அந்த கேம் நம்மளும் ஒண்ணு ஆடி பார்க்கலாம். பட் அந்த கேம் ஆடுறதோட நான் நியாயமாவே பண்ணி கொடுத்துறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாம் அதுதான் ஜி. 500 எல்லாமே வந்து இது பாருங்க, லெதர் பேஸ்ல இருக்கும். பாய் பொருளை பாருப்பா. பேர் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. வேண்டவே வேண்டான்ற, பொருளை பாரு, பார்த்துட்டு எடுத்துக்கோ. புரியுதா? இது வந்து எல்லாமே ஓடக்கூடிய குதிரை. புரியுதா? அந்த மாதிரி இருக்கும் பொருள். எந்த மாதிரி? அந்த மாதிரி. இது எந்த மாதிரி? இது எப்படி இருக்கு? இதாங்க பூட்ல இன்னொன்னு கலெக்ஷன்ஸ் காட்டிடுறேன். அந்த ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ எடுத்தீங்க தெரியுமா, கடையில கொட்டினல, அதுவும் காட்டிடுங்க. அதெல்லாம் வந்து பிராண்ட். இந்த பூட் எப்படி இருக்கு? அதாவது வந்து முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியும் சரியா? தெரிஞ்சே நம்ம பண்ணும்போது பக்காவா பண்ணிடணும். புரியுதா? இதுல எப்படி இருக்கு? பிளாக் பா. இதுல வந்து லிமிட்டட் ஸ்டாக்கு. வேணும்ன்றவங்க வந்து என்கிட்ட வந்துடுங்க. வந்துட்டு நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட எடுத்து கொடுத்துருவோம் சைஸ். அப்படி நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுங்க. கரெக்டா கொடுக்குறேன். நீங்க கமெண்ட்ஸ் போடலன்னா ஏத்துவேன். இப்போ ஒன்னு ஓகில ஏத்துறேன். இப்போ பாத்துக்குங்க, ஓகி தரேன். ஏபா தம்பி, ஓகி இது ஒரு பார்சல் எடுத்துட்டு வா, ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வா. இந்த பூட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தரமா இருக்கு. எவ்வளவு கொடுத்துடலாம்? அது நார்மல். இதெல்லாம் வேண்டாம், வேண்டாம். இதெல்லாம் நார்மல் ரேட் தான். இதுல கலர்ஸ் இருக்கு. 400 வருமா? 450 தான். 450 கரெக்டா வித்துட்டு போயிடலாம். சரியா? இதெல்லாம் வந்து எப்பவுமே நிரந்தரம். புரியுதா? இதெல்லாம் கரெக்டா இருக்கும். பிளாக். ஓகே, வந்தாங்க ப்ரௌன். ஓகே, இப்போ ஓகி, இப்போ இந்த ஓகி தானே கொடுத்தோம்.
இதே தானே கொடுக்குறேன். இதுதான் குதிரை. இதுதான் குதிரை, ரேஸ்ல ஓடக்கூடிய குதிரை. இதே வந்து இதுவும் இருக்கும். இது கழுதை. என்ன ஒண்ணு, இப்போ இந்த கழுதையில வந்து இந்த இது எடுத்துட்டோம்னு நினைச்சிங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். பாட்டம் கீட்டம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதே மாதிரி உங்களுக்கு லேஸ் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும், அது குதிரை ஆகாதுல்ல, அவ்வளவுதான். அதுதான் நம்ம கொடுக்குறோம். இப்போ இது வந்து என்ன ஒண்ணுன்னா 400 ரூபாய், 50 ரூபாய் ஏத்திருக்கேன், ஆணவத்துக்கே ஏத்திருக்கிறேன். வாங்கிட்டு போனாங்கல்ல, கமெண்ட்ஸ் போடல, நான் கொடுத்தேனா இல்லையா தெரியாதுல்ல. நம்பர் வாங்கி வச்சுன்னு கொடுக்குறேன்னா, நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு வச்சு நான் கொடுத்தேனா, நான் நம்பர் வாங்கி வச்சுன்னு தானே கொடுத்தேன். கொடுத்தவங்க மக்கள் 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரீங்க, நான் இங்க இருந்து செலவு பண்ணிட்டுன்றேன், பெட்ரோல் காசு கம்மி பண்ணுன்றீங்கல்ல. அப்போ நீங்க உங்க ஆதங்கத்துங்களை கேட்கும்போது வாங்கிட்டு நான் கொடுக்குறேன்னு நீங்க கமெண்ட்ஸ் போடுறீங்களா? போடல. இப்போ நம்பர் கொடுத்தவன் ஃபோன் பண்ணவன் வராதவனுக்கெல்லாம் 400 ரூபாய் தான். அப்போ அவன் வந்து கமெண்ட்ஸ் போட்டு அவனை காரி துப்பிட்டான். கரெக்டா இல்லையா ஜி? பிசினஸ் ஜி, இது பிசினஸ். இது நானே இறக்குனா கூட நானே பண்ணுவேன். இன்னொன்னு சொல்றேன், ஏர்ல சம்பவம் பண்றேன். ஏர்ல உடனே D17 சேனலை வந்து யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏர்ல கன்ஃபார்மா சம்பவம் பண்றேன். சென்னையில கொடுக்க முடியாத ரேட்டு நானே கொடுத்துருக்கிறேன். 390 ரூபாய்க்கும் கொடுத்துருக்கேன், 400 ரூபாய்க்கும் கொடுத்துருக்கிறேன். லிமிடெட் ஸ்டாக்கு, சேம் பாக்ஸ், சேம் பிரிண்ட் எல்லாமே இருக்கும். தெளிவா காமிச்சு கொடுக்குறேன். ஆனா சம்பவம் சிறப்பா இருக்கு. வரல ஸ்டாக்குங்க, இறங்கணும்னா இறங்கும். வந்து பாருங்க, ஓகே, இது கலர்ஸ் பாத்தீங்கல்ல. இன்னும் நான் உள்ளே ஸ்டாக் ஒரு லைவ் எடுத்துக்கங்க. அது பாருங்க, மாத்தி எல்லாம் கொடுக்கவே இல்லை ஜி. பொருள்லாம் அதுதான் வரும். எப்படி இருக்கு? இந்த மாதிரி காது வரணும். இந்த காது வந்தாதான் ஓகி. நம்ம வந்து கலாய்க்கணும் கொள்ளணும்லாம் இல்லை. இனிமேல் இருந்து நம்ம செயல்ல தான் காட்டணும். பீஸ் எப்படி இருக்கு, ஓகேவா? இன்னும் என்னோட பிராண்ட்ல நான் காட்டுறேன். இந்தாங்க, நிறைய வந்து இருக்குப்பா, சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கங்க. இது ஓன் பிராண்ட். இந்தாங்க, போர்டு நேம் என்னதோ அதே தான் வரும். எல்லாமே பக்காவா வந்துடும். சரியா? இது ஒண்ணு. இதெல்லாம் வந்து ரெகுலர் ரேட்ல நான் கொடுத்துறேன். பிரைஸ் மாறவே மாறாது, அதே தான். பழைய ரேட் என்ன கொடுத்தனோ அதே தான். ஏன்னா வீடியோ பார்க்குறாங்கல்ல, பார்த்தீங்கல்ல. இன்னும் நிறையா இருக்கு, காட்டுறேன். ஏகப்பட்டது இருக்கு, ஒன்று ஒன்றா காட்டிடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. பக்காவா இருக்கா? இந்த ஆர்டிக்கல்ல நம்ம பிளைனே எல்லாமே கொடுத்தோம். லாஸ்ட் டைம் காலி ஆயிடுச்சு. இந்த ஆர்டிக்கல்ல திருப்பி சேம் கலர், சேம் டிசைன்ஸ் மாற்றோம். இதுவும் வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க வாங்குறத பொறுத்து நான் டிஸ்கவுண்ட் கூட, ஒரு 1 வாங்கிட்டு டிஸ்கவுண்ட் கேட்டா கட்டுப்படி ஆகும். ஒரு 3 வாங்கிட்டு நான் 2ல சம்பாரிச்சு 1ல நான் சம்பாதிக்கலையா, கொடுத்துடலாம். அதுதான் நியாயம். கரெக்டா இல்லையா? 1 வாங்கிட்டு எனக்கு கம்மி பண்ணுனா இதுல கலர்ஸ் காட்டணும்னு இல்லை, ஸ்பீடா போட்டோம். அது பாருங்க, ஸ்டாக் எவ்வளவு இருக்கு பாத்துக்குங்க. இது இன்னும் கடல் நீங்க பாக்கல ஜி. மேல ரெடி ஆகட்டும், வந்துட்டோம். 75 கார்ட்டூன் வருது. அப்போ செய்யறேன் சம்பவம். இது ஒன்னொன்னா லான்ச் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கல்ல, இது எல்லாமே இருக்கு. இதுலயும் கலர்ஸ் இருக்கு. இந்தாங்க, இன்னும் நான் காட்டணும். எந்தெந்த சைட்ல இருந்து எடுக்கிறேன்னு எனக்கே தெரியாது. இது ஒரு டிசைன். எல்லாத்துலயும் ஒன்னொன்னா இருக்கும். வேற என்ன இருக்கு? மேலேயும் இருக்கு. மேல இது வேணா வாங்க, நம்ம எல்லாமே இந்த சைடு போயிடலாம். இப்போ வாங்க, இந்த ரூம் இன்னும் பண்டலுங்களும் பிரிக்கல. இந்தாங்க ஜி, இதெல்லாம் நீங்க போட்டீங்கல்ல, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். என்ன இது வந்து ரன்னிங், ஸ்போர்ட்ஸ், ஜாக்கிங், வாக்கிங், ட்ரெட்மில் எல்லாத்திலயும் ஸ்போர்ட்ஸ்னு கேக்குறாங்க தெரியுமா? ஸ்போர்ட்ஸ்க்குன்னு வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் தான் இது. இது தண்ணியில போட்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தொழிச்சிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பொருள் அந்த மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுல வந்து ₹1 கம்மி பண்ண மாட்டேன். இதுல என்ன MRP இருக்கோ அதுதான். இதுல இருந்து ஒன்னா 10% நான் பண்ணி தரேன். பீஸ் சூப்பரா இருக்கும், 10% பண்ணி தரேன். அதே வந்து இதெல்லாமே வந்து வெளியில ரேட் அதிகம், நான் வந்து கம்மியா பண்ணி தரேன். பாருங்க, இந்த பாட்டம் கீட்டம் எல்லாமே கிரிப்பா இருக்கும். இந்த பாருங்க, இது எல்லாமே ஸ்டடி பண்ணி நம்ம வைக்கணும். இது எல்லாமே தண்ணியில கிண்ணில எல்லாத்துலயும் போட்டுக்கலாம். சோல் கீல் எல்லாமே சூப்பரா இருக்கும். சரியா? இதுலலாம் மார்ஜின் வந்து கம்மியா வச்சு தரேன். எவ்வளவு தெரியுமா? இது எல்லாமே எவ்வளோன்னா குத்துடலாம். இது பிராண்டோட காப்பி ஜி. இது வெளியிலலாம் 8000 ரூபாய் அந்த மாதிரி போகுது. அந்த மாதிரி பீஸ் ஜி. இது 850 rupees. ஆமா, எது வேணாலும் வந்து எடுத்துக்கோ. ₹1 கம்மி பண்ண மாட்டேன். இந்தாங்க, இப்போ இங்க வந்த ஸ்டாக்ஸ் ஓகியும் பாத்துங்க. இங்க வாங்க, ஓகியும் எடுத்துக்கங்க. கிரீன் பாக்ஸ் எல்லாமே இந்தாங்க. எப்படி இருக்கு?
எல்லாமே என்னோட பிராண்டு தான். இந்தாங்க ஒன்று காமிச்சிடுறேன். இந்தாங்க இந்த சைடில் ஒன்று எடுக்கிறேன். இது எப்படி இருக்கு? நான் ஒன்று வரும்போது கொஞ்சம் தயவு செய்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆமாம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகே, இதில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஒன்று ஒரு டிசைன்ஸ்லேயே இருக்குது ஜி. இந்தாங்க ஜி, இங்கே ஒரு கலர்ஸ் எடுக்கிறேன் ஜி. பாருங்க ஜி, இதுலேயே வந்து 2 டைப் ஆஃப் பேட்டர்ன், ஓன் பிராண்டு தான். ஓகே, இதுக்கு மேலேயும் நம்ம என்ன போடணும், அவ்வளோதான். இந்தாங்க ஜி ரெட்டு பீஸ், இதுவும் நம்ம காமிச்சிடலாம். இந்தாங்க கிரிப்னஸ் பார்த்துக்குங்க. இப்போ இந்த கிரிப்பு தானே வேணும் உங்களுக்கு. இது மார்பலில் எல்லாத்துலேயும் போகும்போது. பட் இது வந்து எல்லாமே வந்து செட் வைஸில் இன்னொரு காட்டன் பிரிக்கல, அதில் இருக்குது. சைஸ் வைஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கலர் ஆர்டிக்கல் வந்ததுன்னா இதில் 10 கூட இருக்கும், 9 கூட இருக்கும், 6 கூட இருக்கும். அப்புறமா ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சிடலாம் ஜி. சரியா? இந்த சம்பவம் வந்து ஸ்பெஷலாக ஒரு இன்ஸ்டாவில் போட்டுருங்க. பண்ணிடலாமா? இந்த பாக்ஸ் பார்த்துக்குங்க. எம்ஆர்பி எவ்வளோ இருக்குது நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிடுங்க. இங்கே இருக்கு பாருங்க, எவ்வளோ இருக்கு. அதான் தெளிவாக ஜோரா சொல்லிடுங்க. எவ்வளோ இருக்கு? 2799 ரூபாய் இருக்கு. சரியா? இந்த பீஸை பாருங்க எப்படி இருக்கு. நெட்டில் கிட்டில் எல்லாமே சர்ச் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ. பீஸ் தெளிவாக இருக்கும். இதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ்னு வராங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ், ரன்னிங், வாக்கிங், ஜாக்கிங், அதே மாதிரி ட்ரெட்மில் எல்லாமே ஓட்டலாம். ப்ளஸ் கேஷுவல் வேருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீன்ஸு அண்ட் ஷர்ட்டு, ஜீன்ஸ் அண்ட் ட்ராக்கு, நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. இது எவ்வளோ இருக்கும்ன்றீங்க? இது எவ்வளோ இருக்கும்? இதுதான் 1 2 4. 1 2 4. ஒன்று வாங்கினா 3 ஃப்ரீ. அதுதான் 1 2 4 ஜி. இதுதான் 1 2 4. எவ்வளோன்னா கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். 1 2 4. ஆனால் ஒன்றுக்கு நீங்கள் 4 எடுத்துட்டீங்கன்னா உங்களது வெளியே, 3 வந்துச்சு 2 வந்துச்சுன்னா உள்ள எந்து. எப்படி? மங்காத்தா. கரெக்டா இல்லையா? கேம் கரெக்டாக ஆடணும். எவ்வளோக்கு கொடுக்குறேன் வெயிட்டிங். இது இப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 800 பீஸ் இருக்குது. வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து 1050 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 3 பீஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ? 3 பீஸ் எடுத்துக்கலாம். இதில் தான் எடுக்கணும். இதில் வந்து 10 கம்மியாக தான் இருக்கும், 9 நிறையா இருக்கும். அந்த 9 10க்கு வந்துடும். 6 7 8 9. 8 கம்மியாக இருக்கும், 10 கம்மியாக இருக்கும். 6 7 8 9 இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துங்க. 9 10க்கு ஈக்குவல் வந்துடும். போட்டு பார்த்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு வந்து டைம் பீரியட் எல்லாமே காமிச்சிடுறேன். நல்லா பார்த்துங்க. 1 எடுத்தா 2 ஃப்ரீ. வெறும் 1050. 1 2 4 போது இன்னும் 200 ரூபாய் ஏற்றணும்னா 4 வந்துடும். எது காம்ப்ளிமெண்ட் வந்து 180 இது நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதுவும் வேணும்னா எடுத்துக்கோங்க இதோட. அப்படி இல்லை அது வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன், அது கையில் ஸ்டாக் இருக்கு. இது காலி ஆகட்டும், ஒன்று காட்டலாம். சரியா? இது குயிக்காக போட்டுருங்க. வரவங்க வந்து இது இப்போ நம்ம காமிச்சிட்டோம், கரெக்டாக செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டுட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருங்க. புரியுதுங்களா? ஆனால் இதில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது தயவு செய்து வரும்போது தெளிவாக ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அந்த 755க்கு எடுக்கலைனாலும் அந்த நம்பருக்கே பண்ணுங்கள். இன்கேஸ் எதுனா ரொம்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு நினச்சிங்க ஜி, அப்போது வந்து என் பர்சனல் நம்பர் கொடுங்க. தேவையில்லாமல் என் நம்பர் கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் தேவையில்லாமல் நம்பர் கொடுத்துடாதீங்க. அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ண சொல்லுங்கள். அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்க. ஓகேவா? இது கன்ஃபார்மாக வந்து 800 பீஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கிராப் பண்ணிடுங்க. இதுக்கு இதை ஸ்டாக் வந்தோடனே இது கூட இன்னொரு சம்பவம் செஞ்சிடலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். 2800 ரூபாய், பெரிய லெவல் பிராண்டு கொடுத்துட்றேன். சரியா? தேங்க்ஸ் ஜி. ஓகே ஜி. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ் ரீதியாக தான் வந்து நம்ம யாருக்கும் போட்டி இல்லை. என்ன சொல்கிறீங்க? நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு. மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? அதே மாதிரி தரமாக கொடுக்குறேன். வாங்குறீங்கல்ல, கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டால் தானே நான் வளர முடியும். நான் வளர்ந்தால் தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். எனக்கு எவ்வளோ பேர் இப்போ இது பண்ணுறானுங்க. நீங்களே சொல்லுங்கள். யூடியூப் பார்க்குறீங்கல்ல, நீங்கள் வந்து இப்போ இவர் சேனலுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா இவரும் வளருவார், நானும் வளருவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நல்ல பொருளாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன்ல. தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு 50 ரூபாய் வாக்கு கொடுத்துருக்குறேன்.
நான் 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், 150 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், 200 ரூபாய்க்கும் கொடுத்துருக்கேன், 3 ஷூ 550 ரூபாய்க்கும் கொடுத்துருக்கேன், 180 ரூபாய்க்கும் சொன்னாங்க, அதுக்கும் நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் கொடுக்காதது ஒண்ணே 50 ரூபாய் மட்டும் தான். அதுவும் நீங்க வந்து கேள்வி பண்ணிட்டீங்கன்னா லாஸ்டா வந்து எது எடுத்தாலும் 1 ரூபாய்னு தான் கொடுக்கணும். தமிழ்நாடு ஒட்டு மொத்தமா வந்து நிற்கும். 1 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தேன்னா அவ்வளவுதான் ஜீனா. என்ன சொல்றீங்க? இந்த வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். இனிமேல்ட்டு இருந்து நம்ம யார் பேச்சுக்கும் பிளேம் பேசவும் மாட்டோம். நம்மளை சீண்டி பேசுறாங்கன்னா பேசின்னு போனா கூட நம்ம அடுத்தது கமெண்ட்ஸ் போட மாட்டோம். இதுதான் உண்மை. கரெக்டா இல்லையா? பார்க்குற மக்கள் நீங்களே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா வரட்டும், பிரச்சனை இல்லை. அவங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கிட்டோம். புரியுதுங்களா? நம்மளை என்ன வேணாலும் நம்ம வந்து பாதரே பண்ண மாட்டோம். நான் வேலையில தான் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்தது நம்ம இன்னொன்று வெயிட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துருங்க. அடுத்தது அது ஒன்று காத்துட்டு இருக்கு. தீபாவளி பரிசு காத்துட்டு இருக்கு சொல்லுவாங்கல்ல, எந்த படத்துல இருக்கு, முத்து படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம் இன்னொன்று செய்கிறோம். 4 நாள் தான். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஸ்டார்ட் ஆயிடும். இல்லை இன்னும் அடுக்கல, இன்னும் கார்ட்டூனுங்கெல்லாம் வெளியே இருக்கு. இன்னைக்கு நைட்டும் கார்ட்டூன்ஸ் இறங்குது. எங்களால முடியல, ஏன்னா ஆள் இல்லை, 2 பேர் தான் இருக்கும். இங்க எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? இங்க வந்துருங்க, உள்ள கூட காமிச்சிடுங்க. இது எல்லாம் காலியா இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் உள்ள காலியா இருந்தது, ஃபில்அப் பண்ணி 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 வச்சிட்டு இருக்கிறேன். இன்னும் வந்து பாருங்க, இந்த ரேக் ஏற்றணும், இந்த 2 ரேக் ஏற்றணும், இங்கே ஏற்றணும், கீழே அடுக்கணும், இன்னும் அங்கே அடுக்கணும். இந்த பாருங்க மேலேயும் ஏற்றணும். இவ்வளோ கொட்டி வச்சிருக்கேன். இந்த பாருங்க ஃபுல்லாக இப்போ வந்த ஸ்டாக்குங்க தான். ஃபுல்லாக இடம் இல்லாமல் அடுக்கியிருக்கேன். அதை பாருங்க மேலே இங்கே எல்லாம் அடுக்கியிருக்கேன். இப்போ இந்த இடம்லாம் காலியாக இருக்கு. இது எல்லாமே நான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறது இல்லாமல் இப்போ மேலேவும் ஷிஃப்ட் ஆகுது. ஒரு 5-6 நாளைக்கு மேலே. ஏன்னா ஸ்டாக் வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஜி. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க. இதெல்லாம் சைஸு போயிடுச்சுன்னா வராது. இப்போவும் சொல்கிறேன், நான் யூடியூப் போடுறதுக்கு முன்னாடி நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்க ஸ்க்ரீன்ஷாட்டோட வர சொல்லுங்க ஜி. ஓகேவா? எல்லாமே காமிச்சிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட்டோட வரங்க. இல்லைன்னு போவாதீங்க, நம்பர் கொடுத்துட்டு போங்க. தரலையா என்ன கழுவி திட்டுங்க, என் மேலே கேஸே போடுங்க. ஓகே? ஆனால் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் தான் தருவேன். எத்தனை பேர் உருவாகிறாங்களோ கூப்பிட்டு கொடுப்பேன். நீங்கள் வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்ககிட்ட காசு வாங்கலை. இல்லைனாலும் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் நஷ்டம். கரெக்டா இல்லையா? அந்த ரிஸ்கே நான் எடுக்கிறேன். ஓகே. 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ்